அவர்கள் சொன்னார்கள், ஐயாவுடைய அப்பா இங்கே திருப்பணி ஆற்றியிருக்கின்றார்கள். ஆகவே அநேகர் ஐயா அவர்களுக்கு, நான் தான் ஊருக்கு புதுசு, சபைக்கு புதுசு, ஐயா அவங்க பல ஆண்டுகளாகவே இந்த திருச்சபையோடு தொடர்பு கொண்டவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆயர் ஐயா அவர்கள் நமக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை அளிக்க வந்திருக்கின்றார்கள். அதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் அழைப்பதற்கு முன்னதாகவே நான் கடந்த ஆண்டுகளிலே கூட எப்பொழுதெல்லாம் அவர்கள், நான் ஊழியக்காரரிடத்தில் சொல்லுவேன், எப்பொழுது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக வரலாம் எங்கள் சபைக்கு அப்படின்னு சொல்லி நான் அழைப்பதுண்டு. அழைப்பதற்கு முன்னதாகவே அவர்கள் வருவதிலே பெருத்த மகிழ்ச்சி கொண்டவர்கள், உற்சாகத்தை அளிக்கின்றவர்கள், எனக்கு எல்லா நிலைகளிலும் உறுதுணையாக உதவியாக இருக்கின்றவர்கள். ஆகவே ஐயா அவர்கள் நம்மத்திலே வந்திருப்பதில் பெருத்த மகிழ்ச்சி. அவர்களை மீண்டுமாக வருக வருக என்று வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் அழைக்கின்றேன். அன்பிராவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. என் கண்மலை மீட்பெருமாய் கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடியிருக்க நிறைய மக்கள் இதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் உண்மையாய் காணப்படுவதாக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கடவுளாகி பிதா குமாரன் பரிசுத்த திருப்பெயராலே இந்த சிறப்பு நன்னாளாகி இந்த நற்செய்தி பணி ஞாயிறிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என் அன்போடு வரவேற்ற ஆயர் அருள் திரு டி ஜோசப் பிரேம்குமார் அவர்களையும், குருசேர் செயலாளர் திருமதி கிரீட்டா அவர்களையும், பொருளர் திரு சாம்ராஜன் அவர்களையும், சேகர் உறுப்பினர் அனைவரும், அத்துணை ஐக்கிய சங்கங்களுடைய பொறுப்பாளர்களையும், இறைமக்களை அவங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி, இதனால் வாசிக்கப்பட்ட திருமறை அடிப்படை வைத்து கர்த்தருடைய செய்திக்குள்ளாக உங்களோடு கூட சேர்ந்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை முன்னுரையாக இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். 1990ஆம் வருடம் நம்முடைய பேராயத்திலே ஜனவரி 2ஆம் தேதி நம்முடைய முன்னாள் பேராயர் பேரல் திரு மாசலாமணி அசரே அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அவர் காலத்துக்கு முன்பு விட அவருடைய காலத்திலிருந்து தான் பேராயத்திலே ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. காரணம், ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களை எப்படி நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக நேர்த்தியாக திட்டமிட்டு ஒவ்வொரு மாதத்துக்கு என்று ஒவ்வொரு விழாவை வடிவமைத்தவர் தான் பேரருள் திரு மாசலாமணி ஆசாரியா அவர்கள். ஜூன் மாதம் என்றால் வாலிபருக்கான சிறப்பு மாதம், வாலிபர் ஞாயிறு, யூத் ஃபெஸ்டிவல், யூத் சண்டே. ஜூலை மாதம் என்று சொன்னால் நற்செய்தி ஞாயிறு, மிஷன் ஃபெஸ்டிவல். ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னால் பெண்கள் ஞாயிறு, விமென்ஸ் ஃபெஸ்டிவல். செப்டம்பர் என்று சொன்னால் டீச்சர்ஸ் சண்டே ப்ளஸ் சில திருச்சபைகளே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அக்டோபர் என்று சொன்னால் விடுதலை ஞாயிறு, லிபரேஷன் சண்டே. நவம்பர் என்று சொன்னால் நேரு, நம் நாட்டின் முதல் பிரதமர் நேரு அவருடைய பிறந்தநாள் நவம்பர் 14, அதை ஒட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சில்ட்ரன் சண்டே, சில்ட்ரன்ஸ் ஃபெஸ்டிவல். டிசம்பர் என்று சொன்னால் கிறிஸ்மஸ், புதிய வருடம் என்று சொன்னால் நியூ இயர். பிப்ரவரி என்று சொன்னால் ஈகோவிஷன், நாம் வாழ்கின்ற உலகத்திலே மனிதல் மாற்றம் வாழவில்லை, நம்மை சுற்றி படைப்புகள் இருக்கின்றது. ஆகதான் இந்த வருஷத்திலே பொதுவான தலைப்பு செலிப்ரேட் த கிரியேஷன். நம்முடைய விபிஎஸ் தலைப்பு அதுதான் வந்திருக்குது, படைப்பினை கொண்டாடுவார்களாக. ஈகோவிஷன் சண்டே, மார்ச் லென்ட், ஏப்ரல் ஈஸ்டர், மே விபிஎஸ்.
இப்படி மிக அழகாக நேர்த்தியாக அவர் தொடங்கி வைத்தது தான் எத்தனை ஆண்டுகளாக நாம் கடைபிடித்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஏன் ஜூலை மாதத்தை நற்செய்தி ஞாயிற்கு என்று கொண்டாடினால் அதற்கு பல காரணம் இருக்கும். எனக்கு தெரிந்த 2 காரணங்கள். ஜூலை 2ஆம் தேதி நம்முடைய தமிழகத்திற்கு நற்செய்தி அறிவித்தவர் தூய தோமா அவர்கள். அவருடைய பிறந்த நாள் ஜூலை 2ஆம் தேதி. சாந்தோமிலே அவருடைய கல்லறை இருக்கிறது. பரங்கி மேலே அவரை கொலை செய்தார்கள். தூய தோமா ஆலயம் என்று சொல்லி அங்கு நிறுவப்பட்டிருக்கிறது, தூய தோமா ஆலயம் என்று சொல்லி. ஆகவே ஜூலை 2 இந்த ஜூலை மாதம் சிறப்புக்குரிய மாதம். இந்த வருடத்திலிருந்து இந்தியா முழுவதுமாக இன்ஸ்டெட் ஆஃப் செலிப்ரேட்டிங் செயின்ட் தாமஸ் டே, இட்ஸ் எ கிறிஸ்டியன் விட்னஸ் டே என்று சொல்லி அது மறுபெயரிட்டு இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்டியன் விட்னஸ் டே, கிறிஸ்தருடைய சாட்சி நாள், ஜூலை 2 என்று சொல்லி. 2வது காரணம், எனக்கு தெரிந்த காரணம், ஜூலை 9ஆம் தேதி முதலாக பத்லேமி சீகன் பால் அவர்கள் தரங்கம்பாடியிலே காலடி வைத்தார். அந்த சீகன் பால் இல்லை என்று சொன்னால் நான் வைத்திருக்கிற திருமறை நமக்கு கிடையாது. டென்மார்க் அரசர் அவர் கடற்கரையிலே இறங்கின போது அவரை அனுமதிக்கவில்லை. 8 மாதங்களிலே அவர் தமிழ் மொழியை கற்று, 8 மாதங்களில், நான் ஒரு மொழி கற்று எத்தனை மாதம் ஆகுது பாருங்க. ஆனால் வேற்று நாட்டு மனிதர், ஒரு மிஷினரி 8 மாதங்களே தமிழ் மொழியை கற்று அறிந்து தன்னுடைய நாட்டிலிருந்து இயந்திரங்களை வர வைத்து அச்சுக்கூடத்தை நிறுவி தமிழ் வேதாகமத்தின் பகுதியாக அதை வெளியிட்டார் அவர்கள். ஆகவே ஜூலை 9 சிறப்பு. ஆகவேதான் இப்படி போன்ற சிறப்பு தகவல் தான் இந்த ஜூலை மாதத்தை நற்செய்தி ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். இது நம்முடைய பேராயத்துக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு நன்னாள். ஒருவேளை சினாட் அளவிலே சினாட் மிஷன் டிபார்ட்மெண்ட் என்று இருக்கிறது. பேராயத்திலே போர்ட் ஆஃப் மிஷன் என்று சொல்லி இருக்கிறது. அவர்கள் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் திருப்பணி ஆற்றுகின்றார்கள். பெருநகர அருட்பணி சிட்டி மிஷன் என்று இருக்கிறது. அவர்கள் சென்னையில் இருக்கின்ற காலனிகள் ஸ்லம்ஸில் திருப்பணி ஆற்றுகின்றார்கள். 2 துறைகள் இருக்குது. 24 துறையிலே 2 துறை. ஒன்று போர்ட் ஆஃப் மிஷன் நற்செய்தி பணி வாரியம், மற்றொன்று சிட்டி மிஷன் பெருநகர அருட்பணித்துறை என்று செயல்படுகின்றார்கள். இது தவிர்த்து குருசேகர் அளவிலே, வட்டார அளவிலே மற்றும் உள்ளூர் திருச்சாவளியிலே நாம் இந்த மிஷன் ஃபெஸ்டிவலை அல்லது நற்செய்தி நாம் கடைபிடித்து வருகின்றோம். இது தவிர்த்து பல்வேறு மிஷனரி இயக்கங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதுமாக. ஒரு சில என் நினைவுக்கு வந்ததை செய்தி நான் தயாரிக்கும் போது நினைவுக்கு வந்து நினைவுபடுத்திவிட்டேன். NMS, IMS, IEM, பிளஸிங் வித் யூத் மிஷன், விஸ்வவாணி, காசா, கேர், பிரெட் ஃபார் த வேர்ல்ட், இப்படி பல நிறுவனங்கள் இந்தியாவிலே இன்று பணியாற்றி கொண்டு இருக்கின்றது. ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் உண்டு. ஒன்று மிஷன், மற்றொன்று இவாஞ்சலிசம். 2க்கு பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. பல நேரம் இதை நாம் குழப்பிக் கொள்ளுகின்றோம். மிஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் எவாஞ்சலிசம், ஆர் எவாஞ்சலிசம் இஸ் பார்ட் ஆஃப் மிஷன். எவாஞ்சலிசம் என்று சொன்னால் நற்செய்தி, காஸ்பல், கோ அண்ட் ஸ்பெல், அதான் காஸ்பல். அந்த காஸ்பலை 2ஆ பேர் கோ அண்ட் ஸ்பெல், ஸ்பெல் அவுட், அதான் காஸ்பல், நற்செய்தி சொல்லுதல். இவாஞ்சலிசம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனிதர், அவர் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், இவ்வுலகத்தின் அத்துணை மக்களுக்காக அவர் மரித்தார் அல்லது கொலை செய்யப்பட்டார், 3ஆம் நாள் தான் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். இன்று நம்மத்தில் அவர் உயிரோடு அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவர் திரும்ப வருவார் என்பதுதான் நற்செய்தி. இது யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுக்கு மாத்திரமே எல்லாருக்கும் உரிய நற்செய்தி. இதுதான் இவாஞ்சலிசம், இவாங்கலியான் என்று சொல்லப்பட்ட மூல வார்த்தையில் வருகின்ற ஒரு சொல் அல்லது ஒரு வார்த்தை. ஆனால் மிஷன் என்பது நற்செய்தி உள்ளடக்கியது. நம்மளை பெரும்பாலும் நினைக்கிறோம் வெறும் கிறிஸ்தவங்க தான் மிஷன் ஒர்க் செய்கிறோன்னு சொல்லி. இல்லை, எனக்கு தெரிஞ்சதில்ல ராமகிருஷ்ணா மிஷன் நம்மோட நிறைய செய்கிறாங்க. அவங்க ராமகிருஷ்ணா மிஷன் நம்மோட நிறைய வேலை செய்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் வெறும் இயேசு கிறிஸ்துவை கூறி அறிவிப்பது மாத்திரம் நற்செய்தி அல்ல. இன்று இந்த திருச்சபை ஒரு தாய். இந்த திருச்சபையினுடைய பிள்ளைகள் தான் விடுதிகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள்,
சமூக நிறுவனங்கள். மிஷனரி பால் வரும்போது அவளுடைய எதிர்நோக்கு எதிர்கால திட்டங்களை பாருங்கள். வெறும் ஆலயங்களை மாத்திரம் நிறுவவில்லை. முதலாவது ஸ்கூல் தொடங்கினாங்க, ஹாஸ்பிட்டல் தொடங்கினாங்க, காலேஜ் தொடங்கினாங்க, சமூக திட்டங்களை செயல்படுத்தினார்கள். அதன் வழியாக திருச்சபை ஏற்படுத்தினார்கள். அப்பொழுது நிலைமைக்கு இப்போது நிலைமைக்கு வித்தியாசம் பாருங்கள். அப்போது திருச்சபைக்கும் திருச்சபை நிறுவனத்துக்கும் நல்ல உறவு இருந்தது. இப்போது கோயில் வரைக்கும் தான் ஐயரு, ஸ்கூலுக்கு சும்மா ஒரு ஜபத்துக்கு கூப்பிடுவாங்க, அவ்வளோ அது முடிஞ்சு போச்சு. ஐயரே சிக்கா போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா கூட அவர் 4 பேரில் ஒருத்தர் தான். இந்த நிலைமை இன்று மாறிவிட்டது. ஆனால் திருச்சபை என்பது ஒரு தாய். தாய் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்க நல்லா இருக்கும், குழந்தைங்க நல்லா இருந்தால் தான் தாய் நல்லா இருப்பேன் என்ற எண்ணம் நாளடைவிலே மாறிவிட்டது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை கூறி அறிவிப்பது மாத்திரம் போதாது கிறிஸ்தவ மக்களுக்கு. அதோடு கூட சமுதாயத்திலே கடைநிலையில் உள்ளவர்கள், தேவையில் உள்ளவர்களுக்கு தேவையை நாம் சந்திப்பது அவசியம். ஏழ்மையில் பிள்ளைகளை விடுதலை சேர்ப்பது, தேவையுள்ள மருத்துவமனையில் சேர்ப்பது, அல்லது சிறைச்சாலை சென்று பார்ப்பது, கல்லூரிகளில் பள்ளிகளில் அவளுக்கு குறைந்த கட்டளை கல்வியை கற்றுத்தருவது, இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற உண்மையான எதிர்நோக்கு. இந்து மார்க்கத்தில் ராமகிருஷ்ண மிஷன் சொன்ன, இஸ்லாம் மார்க்கத்தில் எஸ்டிபி ஒரு பார்ட்டி இருக்கிறது, ஒரு கட்சி இருக்கிறது. அவள் செய்கின்ற ஊழியத்தை கூட நம்ம பலர் செய்யவில்லை. அனாதை பிணங்களை அடக்கம் செய்தல், கொரோனா காலத்திலே இறந்தவர்களை அடக்கம் செய்தார்கள், வெள்ள காலத்தில் அவர்கள் இறங்கி வீடு வீடா சென்று தண்ணீர் பால் இவெல்லாம் கொடுத்தார்கள். யார்? நம்முடைய இஸ்லாமிய உடன் பிறவா சகோதரர்கள். அதுவும் ஊழியம்தான். இன்று கிறிஸ்தவர்களுக்கு இடையே இந்த ஊழியத்திற்கான தெளிவான எண்ணம் இல்லாதபடினாலே ஏதோ தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணதான் ஊழியம் என்ற எண்ணத்தோடு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவல்ல ஊழியம், அது நிறைவான ஊழியம் கிடையாது. ஒரு பேராயர் தன்னுடைய புத்தகத்தில் அழகாக அப்படி எழுதியிருக்கின்றார். நற்செய்தி பணி என்பது ஒரு திட்டமோ அல்லது ஒரு நிகழ்வோ அல்ல, மாறாக இது ஒரு வாழ்வு முறை. Gospel work is neither a project nor even a program, rather it is a lifestyle. வாழ்வு முறை, இதுதான் நற்செய்தி. அவர் சொல்லுகிறார் அந்த புத்தகத்திலே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜீவனுள்ள கடவுளின் வல்லமையான செயல்களை பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். We the Christians are called to proclaim the mighty acts of God. இன்று அதிக விளம்பரத்துடன் கூடிய மிக பெரிய பெரிய கூட்டங்களை பார்க்கிறோம். 1000 வாட்ஸு, 100 மைக்கு, 100 ஸ்பீக்கரு, ஒரு இந்த அளவுக்கு நீளமான ஒரு ஸ்டேஜ், அகலமான ஸ்டேஜ், அதிக விளம்பரத்துடன் கூடிய பெரிய பெரிய கூட்டங்களை விட நம்முடைய வாழ்வின் சாட்சி அதிக வலியுறுத்தக்கூடியது. Often our living testimony is more emphatic and important than big meetings with much publicity. எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, இன்று நாம் எந்த நிலைமையிலே இருக்கின்றோம், எப்படிப்பட்ட பார்வையிலே வளர்க்கப்பட்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கின்றோம்? நற்செய்தி என்பது நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? இந்த நற்செய்தி பணி ஞாயிறு ஆசிரியர் இந்த வேளையிலே நற்செய்தி பணியை குறித்தும் அதில் நாம் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தை குறித்தும் வாசிக்கப்பட்ட திருமறை மாத்திரம் அடிப்படையை வைத்து இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய செய்தி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ரோமர் 1 அதிகாரம் 1 வசனம் இப்படியாக தொடங்குகிறது. ரோமர் 1:1 பார்க்கும்போது நற்செய்தியின் ஆரம்பமே கடவுள் தான். The origin of the gospel is God. தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்று சொன்னால் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக. 1 வசனம் பிற்பகுதியில் பார்க்கிறோம். கடவுளின் நற்செய்தி, காஸ்பல் ஆஃப் காட் என்று 1 வசனத்திலே ஆரம்பிப்பதன் மூலம் நற்செய்தி என்பது இது இறைவனிடமிருந்து இறங்கி வருகின்ற ஒரு அருட்செய்தி என்ற உண்மையை இந்த ரோமர் புத்தகத்தை எழுதின ஆசிரியர் மிக அழகாக நிறுவுகின்றார். அல்லது கடவுள் தான் நற்செய்தியுடைய ஆரம்பம். Origin of gospel, or God is the origin of the gospel, or origin of gospel is God. இது யாருடைய கற்பனையிலும் தோன்றியது அல்ல.
இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மத்தேயு நற்செய்தி நூல், வாசிக்கப்பட்ட திருமறை மத்தேயு நற்செய்தி நூலிலே 16ஆம் வசனம் முதல் வாசிக்க கேட்டோம். அங்கே நான் பார்க்கும்போது அங்கே சொல்லுகின்றார் 18ஆம் வசனத்திலே, வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இன மக்களையும் சீடராக்கி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இது உணர்த்துகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், நற்செய்தி என்பது இறைவனிடமிருந்து இறங்கி வருகின்ற ஒரு நற்செய்தி, அருட்செய்தி. இட் இஸ் a command from above. மேலிருந்து கீழ் வருகின்ற ஒரு கட்டளை தான் நற்செய்தி. இட் இஸ் a command from above. மேலிருந்து கீழ் வருகின்ற ஒரு கட்டளை. மத்தேயு நற்செய்தி நூலை வாசிக்க இருக்கும்போது மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அத்தியாயங்கள் அல்ல அதிகாரங்களை பார்க்கும்போது சொல்லுவார்கள், இது மலை பிரசங்கம். இயேசு கிறிஸ்து ஊழிய துவக்கத்திலே மலையிலே பிரசங்கம் செய்தார், சர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்லுவார்கள். அதே ஆண்டவர் தன் ஊழியத்தை முடிக்கும் போது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகின்றது, இயேசுவானவர் தங்கள் குறித்திருந்த மலைக்கு 11 சீடர்கள் சென்றால். துவக்கத்திலே மலை பிரசங்கம், முடிவிலே ஒரு மலையிலே ஒரு நற்செய்தி ஆண்டவர் அறிவிக்கின்றார். 11 சீடர், ஏன்னா யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். 11 சீடர்களும் இயேசு கிறிஸ்து தங்கள் குறித்திருந்த மலைக்கு அவர்கள் போனார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து இந்த கட்டளையை அவளுக்கு நினைவுபடுத்துகின்றார். மத்தேயு 28:18 சொல்லுகின்றார். இது அப்படியே மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வருகின்றது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. இது அப்படியே லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் 48ஆம் வசனம் வருகிறது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இருக்கிறீர்கள், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போஸ் 1:8 வாசிக்கும்போது, பரிசுத்தாவிகளுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஃபியூச்சர் டென்ஸ். Therefore, it is a command from above. கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவராக இருக்கின்றார், அதை நான் ஒற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த சரி இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கேன்னு சொன்னால் என் தலைக்குள்ளா இருக்க இந்த மூளை எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, நீ பேசு, இதை பேசு என்று சொல்லுகின்றது. கையாட்டு என்றால் இந்த கையாட்டி பேசு என்று சொல்லுகிறது. மேலிருந்து உடலுக்கு எனக்கு சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறது இந்த மூளை. அதன்படி நான் செயல்படுவேன். அதே போல திருச்சபை தலைவராக இருக்கின்ற ஆண்டவருக்கு கிறிஸ்துவின் சரீரமாக உள்ள நாம், அவயங்களாக உள்ள நாம் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். என் செய்தியின் முதல் தலைப்பு, இட் இஸ் காஸ்பல், இட் இஸ் எ கமாண்ட் ஃப்ரம் அபவ். மேலிருந்து வருகின்ற ஒரு கட்டளை. அப்படி என்றால் இந்த நற்செய்திக்கு சான்று பகர்வது எது? சான்று பகர்வது எது? அதே ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், நற்செய்திக்கு சான்று பகர்வது திருமறை. அட்டஸ்டேஷன் ஆஃப் த காஸ்பல் இஸ் நத்திங் பட் ஸ்கிரிப்சர். இப்படிப்பட்ட நற்செய்தி என்னவென்றால் வேதாகமும் திருமறை என்ன சொல்லுகிறது? 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் தீர்க்கதரிசி வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். எனவே பவுலடியார் நற்செய்தியின் வழியாக வந்த இயேசுவை பற்றிய எத்தனையோ முன்னறிவிப்புகள், எத்தனையோ தீர்க்கதரிசனம் உள்ளன என்று இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இந்த நற்செய்தியுடைய மையம், கரு எது? What is the center of the gospel? Center of the gospel is nothing but Jesus. 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதே ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இந்த நற்செய்தி கடவுளின் மகனை பற்றியது, Son of God. திருமறை முழுவதற்கும் மையம் இயேசு கிறிஸ்துவானதான். அவரன்றி நற்செய்தி இல்லை. அவர் தாவீதின் மரபில் பிறந்தவர், சன் ஆஃப் கிங் டேவிட். மனுஷீக தன்மையின்படி அவர் தாவீதின் குமாரர்.
ஆனால் தெய்வீக தன்மையின்படி அவர் கடவுளின் குமாரர், சன் ஆஃப் காட். உயிர்த்தெழுதலினால் இவ்வுண்மை இன்று பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, நிறுவப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தியுடைய மையம். இந்த நற்செய்திக்கான எல்லை என்ன? வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் த காஸ்பல்? வசனம் 6 சொல்லுகின்றது, எல்லா இனத்தார், சகல ஜாதிகள் அனைவரும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதன் மூலம் நற்செய்தி என்பது அனைத்து மாந்தருக்கும் உரியது. நோ எக்ஸெப்ஷன். இதற்கு எல்லை கிடையாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்தி கூறுகின்றார். எனவே ஒரு சிலர் மட்டும் இன்று நற்செய்தியை சொந்தம் கொண்டாட முடியாது, சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஏனென்றால் நற்செய்தி அனைவருக்கும் போய் சேர வேண்டும், அனைவருக்கும் போய் சேர வேண்டும். இதுதான் நமக்கும் யூதர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். ரோமர்ல கடைசி கருத்து, அப்படி என்றால் நற்செய்தி படி நோக்கம் என்ன? What is the aim of the gospel? What is the purpose of the gospel? எனவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிவது நற்செய்திப்படியின் நோக்கமாக இருக்க வேண்டும். வெறும் கதை சொல்லிவிட்டு அறிக்கை தயாரிப்பது நற்செய்தி பணி அல்ல. மாறாக மக்களை இயேசுவின் பேரில் விசுவாசத்தில் அவளை வேரூன்ற நாம் அவர்களை வழிநடத்த வேண்டும். மேலும் இயேசுவானவருக்கு கீழ்ப்படுகின்ற மனநிலையை நாம் மக்களுக்குள் உருவாக்க வேண்டும், கற்றுத்தர வேண்டும். இதுதான் சரியான அருட்பணி, இதுதான் உண்மையான நற்செய்தி பணி. ரோமர் 7 வசனத்தை சுருக்கி சொல்லிட்ட பாருங்க. இந்த நற்செய்தி பணி என்பது மேலிருந்து கீழ் வருவது மாத்திரமல்ல. இட் இஸ் நாட் ஓன்லி a command from above, it is a compulsion within us. நமக்குள்ளாக இருக்கிற ஒரு உந்துதல், ஒரு தூண்டுதல். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 வாசிக்க சொன்னால் நேரம் ஆகும், அதனால தான் நானே வசனத்தை குறித்து வந்துட்டேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒருவரே மரித்திருக்கிறார். The love of Christ consigns us என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் அன்பினாலே ஏவப்பட்டவர்களாக, தூண்டப்பட்டவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். இதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் சொல்லும் போது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, நற்செய்தி பணி என்பது ஏதோ கடமைக்காக, அல்லது நான் நற்செய்தி பணி செய்யலாம் சாமி என் மேலே கோச்சுக்குவார், அல்லது மற்ற சர்ச் மெம்பர்ஸை பார்க்க, ஏங்க உங்கள் கோயிலில் நீங்களாம் காஸ்பல் ஒர்க் போகிறது இல்லையா என்று கேட்பால் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காக, அல்லது சம்பிரதாயத்துக்காக நாம் நற்செய்தி பணி செய்யவில்லை. மாறாக கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் நாம் சுவிசேஷம் செய்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகவேதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 5 வசனங்களே அப்போஸ்தலனாகிய பவுல் தன் உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை அழைத்து கொண்டு பல பட்டணங்களுக்கு சென்று அவர் நற்செய்தி அறிவித்தார். அந்த நாட்களிலே திருச்சபை மிக வேகமாய் வளர்ந்தது, மிக வேகமாய் வளர்ந்தது. இட் இஸ் எ கமாண்ட் ஃப்ரம் above, மேலிருந்து வரும் கட்டளை. இட் இஸ் எ கம்பல்ஷன் வித்தின் அஸ், நமக்குள்ளாக இருக்கிற ஒரு உந்துதல், தூண்டுதல். மூன்றாவது என்ற கருத்து, இட் இஸ் எ கால் ஃப்ரம் அரவுண்ட், என்னை சுற்றி வருகின்ற ஒரு அழைப்பு, என்னை சுற்றி வருகின்ற ஒரு அழைப்பு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 9ஆம் 12ஆம் வாசிக்கும் போது பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். திடீரென்று அவருக்கு ஒரு தரிசனம் வருகின்றது. என்ன தரிசனம்? பவுலே, நீ மக்கதோனியா நாட்டுக்கு சென்று, மாசிடோனியா மக்கதோனியா நாட்டுக்கு சென்று நீ என்னை பற்றி நீ கூறி அறிவிக்க என்று கேட்டபோது அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவானவரிடம் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்கு பாதையில் அவர் ரட்சிக்கப்படுறாரு, சவுல் பவுலா மாறிட்டார். இப்போது 16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆண்டவரிடம் அவர் சொல்லவில்லை, ஆண்டரே ஐ எம் டூ பிஸி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் சாமி, ஏன்னா ஏன் இங்கே வேலையை விட்டுட்டு நான் ட்ரிபிள் கேல விட்டு நான் மாசிடோனியா நான் போக முடியாது, ஐ எம் சாரி என்று சொல்லவில்லை. He never said no to Jesus Christ. Lord, I have a different itinerary, I have a different plan என்று சொல்லவில்லை அப்போஸ்தலனாகிய பவுல். மாறாக ஆங்கில வேதம் சொல்லு, immediately without any hesitation he responded to Jesus Christ's call. ஆண்டவருடைய அழைப்புக்கு
உடனடியாக கீழ்ப்படிந்தார். யார்? அப்போஸ்தலனாகிய பவுல், 14வது சீடன், இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர். வித்வுட் எனி டிலே. அதனுடைய விளைவு அந்த 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 13ஆம் வசனம் 15ஆம் வசனம் வரை ரத்தாம்பரம் விற்கின்ற லீதியால் ரட்சிக்கப்பட்டால், 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம், குறி சொல்கிற பெண்மணி ரட்சிக்கப்பட்டால், 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 34ஆம் வசனம் வாசிக்கிறோம், சிறைச்சாலைக்காரன் மற்றும் அவன் குடும்பமே ரட்சிக்கப்பட்டார்கள். இது மாத்திரமல்ல, பிலிப்பு பட்டத்து கடற்கரையிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தை கேட்ட யோதிக்கையால், சிந்திக்கையால் என்று சொல்லப்பட்ட பல பெண்மணிகள் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னதால் அந்த நாளே திருச்சபைகள் அதிகமாக வேகமாக வளர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. என கண்பான இறையிட மக்களே, நற்செய்தி என்பது மேலிருந்து வருகின்ற கட்டளை. நற்செய்தி என்பது எனக்குள்ளாக ஏற்பட்ட ஒரு உந்துதல், தூண்டுதல். நற்செய்தி என்பது என்னை சுற்றி வருகின்ற ஒரு அழைப்பு. we must be sensitive to the call around us. நம்மை சுற்றி வருகின்ற குரல்கள், ஏக்கத்தின் குரல்கள், அழைப்பின் குரல்கள் வரும்போது நாம் உணர்வுடையவர்களாக நாம் செயல்பட வேண்டும். இதை நான் சொல்லவில்லை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் கடவுள் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் நீடி போய் ஒத்தனும் கெட்டு போகக்கூடாது. நீடி பொறுமை. இது யோவான் 3:14 சொல்லுவோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் அது கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைக்க அவரை தந்து எவ்வளோ உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதனால் என் செய்தியை கேட்டுக்கொண்ட இறை மக்களே, ஆர் யூ நாட் ஏபிள் டு ஹியர் த கால் அரவுண்ட்? உங்களை சுற்றி வருகின்ற அழைப்பின் குரலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா அல்லது கேட்க மறுத்திருக்கிறீர்களா? நம்முடைய பேராயத்தினுடைய கடைக்கோடி எல்லை காளஹஸ்தி என்று சொல்லப்பட்ட இடம் திருப்பதிக்கு அருகிலே 5 வருடத்துக்கு முன்பதாக அங்கே நற்செய்தி நடைபெற்ற போது காளஹஸ்தியினுடைய அந்த இந்து டெம்பிள் மேலே அந்த கோபுர கலசம் அப்படி கீழே விழுந்துச்சு. கோபுர கலசம், ஒரு கோயில் மேலே இருக்க கோபுர கலசம் ஒரு கோயில் மேலே இருக்க சிலுவை கீழே விழுந்துச்சுன்னா அதை அபசகுரமாக நினைப்பாங்க. காளஹஸ்தியினுடைய அந்த கோபுர கலசம் கீழே ஊழி நடக்குது. அந்த கோபுர கலசம் மேலே இருந்து யாரும் தள்ள அதே விழுந்துச்சு. எவ்வளோ எஃபெக்ட் பாருங்க காஸ்பல் ஒர்க்குக்கு. 5 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய பேராயத்திலே 147 முழு நேர மிஷனரி இருக்கின்றார்கள். 147 147 ஃபுல் டைம் மிஷனரிஸ். அதில் 24 முழு நேர பெண் மிஷனரிகள், 3 திருநங்கைகள். அப்போ 27 பேர் போயிடுச்சுன்னா 120 பேர் ஆண் மிஷனரி இருக்கின்றார்கள். 3 மாநிலங்களில் நான் ஊழியம் செய்கிறேன். நம்முடைய பேராயம், நம்முடைய பேராயம் தனித்திறப்பிட்ட பேராயம். 24 பேராயங்கள் இல்லை. நம்முடைய சென்னை பேராயம் தான் 24 பேராயிலே மிக பறந்து விரிந்த பேராயம். 1974 அப்புறம் பிரியவே இல்லை. எவ்வளோ ஆயிடுச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 84, 94, 2004, 2014, 2024, 50 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு அப்புறம் பிரிஞ்சதெல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. 2 டைசிஸ் 3 டைசிஸ். திருநெல்வேலி தூத்துக்குடி ஆயிடுச்சு, கேரளா 3 இருந்து 5 ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு 220 ஆயர்கள், 200க்கும் மேற்பட்ட குருசேரங்கள் இருக்கின்ற இந்த பேராயத்திலே 3 மாநிலங்களில் பணியாற்றுவோம். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா. 8 மாவட்டங்களிலே பணியாற்றுகின்றோம். ஒரு யூனிட் டெரிட்டரி பாண்டிச்சேரி நான் பணியாற்றுகின்றோம். 147 மிஷனரிகள். ஏன் சென்னையிலே பெருநகர அர்ப்பணித்துறை என்று சொன்னேன், அவள் வழியாக காலனிஸ் ஸ்லம்ஸிலே ஊழி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்? இது மேலிருந்து வரும் கட்டளை. இட் இஸ் a command from above. It is a compulsion within us or within me. எனக்குள்ளாக இருக்கின்ற உந்துதல், தூண்டுதல். It is a call from around. என்னை சுற்றி வருகின்ற அழைப்பின் குரல். முடிவாக it is a cry from below. பாதாளத்தில் வருகின்ற ஒரு ஏக்கத்தின், ஒரு அழுகையின், ஒரு எதிர்பார்ப்பின் குரல். It is a cry, அழுகை. A cry from below. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 31 வாசிக்கும் போது அங்கு ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்துவான் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவான் சொன்ன ஓமைகள் திருமறையிலே பதிவு செய்யப்பட்டு 35 தான். There are only 35 parables in our Bible. இதுக்கு மேலே அவர் சொல்லியிருக்கலாம், ஆனால் இல்லை. அதேமாதிரி இயேசு கிறிஸ்துவான் செய்த அற்புதங்கள் 33 தான். அதெல்லாம் யோவான் 21 இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களும் உண்டு,
ஆனால் நீங்கள் அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனான கிறிஸ்துவின் விசுவாசிப்பதற்காக இந்த அற்புதம் இதிலே பதிவேற்றப்பட்டிருக்கு என்று சொல்கிறாங்க அழகா. அப்போ இயேசு கிறிஸ்து வெறும் 35 தான் ஓமையில் சொல்லியிருப்பாரா, பேரபிளாக இல்லை இருக்கலாம். பட் ரெக்கார்டர் ஒன்லி 35. எந்த ஓமையிலும் இயேசு கிறிஸ்துவானர் பெயரை குறிப்பிடவில்லை. எக்ஸப்ட் லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 31 மட்டும் தான் ஆண்டவர் ஒருடைய பெயரை குறிப்பிடுவார். எந்த ஓமையிலும் ஆண்டவர் யார் பெயரும் உதாரணத்துக்கு லூக்கா 15 பார்க்கும்போது அப்போ சொல்லுகிறார், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். தகப்பன் பேரை சொல்ல, இளைய மகன் பேரை சொல்ல, மூத்த மகன் பேரை சொல்ல. ஆனால் லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 31 வாசிக்கும் போது சொல்றாரு, 2 பேர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், அவன் பேர் சொல்ல. மற்றொருவன் பேர் லாசரு. இவன் ஒருத்தன் பேர் தான் வருது பைபிளில். 35 ஓமைகள் இல்லை. 2 பேரும் உலகத்தில் வாழ்ந்தாங்க. இவன் நல்லா சொகுசா ஜாலியாக என்ஜாய் பண்ணான், சொஃபிஸ்டிகேட் லைஃபு. அவன் வீட்டு வாசலில் வந்து அந்த அந்த இலையில் வந்து அந்த பருக்கில் சாப்பிட்டான். 2 பேரும் செத்தாங்க. செத்த பிறகு ஒருத்தன் பரலோகம் போனான், ஒருத்தன் நரகத்துக்கு போனான், அதில் பாதாளத்துக்கு போனான். இவன் போன லாசர் அங்கே ஆபிரகாம் மடியில் உட்காந்துன்னுக்கிறான். இங்கே பாதாளத்தில் இவன் அந்த அக்னியில் வெந்து சாவறான், ஐசிருவான். அப்போ கீழே இருந்து மேலே பார்க்குறான். மேலே பார்த்தா ஆபிரகாம் மடியில் லாசர் உட்காந்தோடனே ஆபிரகாம் பார்த்து கேட்குறான், இவன் 3 முறை தகப்பனே தகப்பனே 3 முறை. லூக்கா 16 19 31 வரைக்கும் 3 முறை தகப்பனே தகப்பனே கூப்பிட்றான். கூப்பிட்டு சொல்கிறான், ஆபிரகாமே ஆபிரகாமே, என் தகப்பனே, உன் மடியில் உட்காந்துருக்க லாசருடைய விரல் நுனியில் ஒரு சொட்டு தண்ணீரை தொட்டு நீ அங்கேருந்து அவனை இங்கே அனுப்பிய நாக்கில் வையும், நான் தாகத்தால் செத்து மடிந்து கொண்டிருக்கேனே. ஆபிரகாம் சொல்கிறாரு, பா உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற இது பெரும் பிளவு, வர முடியாது. நீ என்கிட்ட வர முடியாது, நான் உங்ககிட்ட வர முடியாது. நான் என்ன தகப்பன் இப்படி சொல்லிட்டேன், முடியாதுப்பா, உன் சாப்டர் க்ளோஸ். அப்போ அவன் சொல்கிறான், அப்படின்னா என் வீட்டில் என் அண்ணன் தம்பிலாங்கிறானுங்க, அவனுக்காவது நீ அவரை அனுப்பி வை, யார லாசரை அனுப்பி வை. அதுலேயும் ஒரு சுயநலம் பாருங்கள், அதுலேயும் ஒரு செல்ஃபிஷ்னஸ். நான் தான் இங்கே செத்து சுனாமாயினுக்கிறேன், என் வீட்டில் என் தம்பிங்களாங்கிறான், அவனுக்கும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, லாசரை அவங்களுக்கு அனுப்புனி. அப்போ அழகாக சொல்கிறார் அவர், நீ உயிரோடு இருக்கும் மோசே போன்ற தீர்க்கதரிசி அவங்களுக்கு நற்செய்தியை சொன்னாங்க, அவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்கல. செத்து ஒருத்தன் உயிரோடு போனால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க நிச்சயமாக அவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்று பாதிரிமார்கள், பாஸ்டர்ஸ், மிஷனரிஸ், எவாஞ்சலிஸ்ட், preachers, bishops, there are many people who preach the word of God. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், அன்று ஐஸ்வர்யவான் எழுப்பிய குரலை போல்தான் நம்முடைய முடிவும். அது ஏக்கத்தின் குரல், எதிர்பார்ப்பின் குரல், அழுகையின் குரல். நான் மடிந்து போகிறேனே. சீசன் கேட்டாங்க ஏசாமி கிட்ட அடித்தளத்தில் கப்பல் ஆடும்போது, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? 3.5 வருஷம் ஏசாமி போன இடத்துல நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டானுங்க, தங்கினாங்க. அப்போ இங்கே கடலில் போகும்போது கப்பல் இப்படி இப்படி ஆடும்போது ஏசாமிகிட்ட இவங்க கேள்வி கேட்குறாங்க. சீசனுக்கு என்ன கேட்குறாங்க? நாங்கள் மடிந்து போகிறவங்களுக்கு கவலையெல்லாம் கேட்டாங்க. இங்கே ஒருத்தன் மணி செத்துன்னு கிடக்கிறாங்க. இட் இஸ் எ க்ரை ஃப்ரம் பிலோ, கீழிந்து வருகின்ற ஏக்கத்தின் குரல். எனக்கு அன்பானவருடைய மக்களே, have you not been cautioned many times in your life? உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எச்சரிப்பு நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா? பக்தன் அழகா பாடுறான், வருவாய் தருணம் இதையே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வெண்டை. இன்னொருத்தர் பாடுறாரு, அழைக்கிறார் இதோ அழைக்கிறார் இதோ. நீதிமொழி புத்தகம் அழகா நீதிமொழி ஆக்கிய எழுதுறான். நீதிமொழி 29:1 சொல்றாரு, அடிக்கடி நீங்கள் எச்சரிக்கப்பட்டும் கடிந்து கொள்ளப்பட்டும் மனம் திரும்பாமல் உதாசனப்படுத்தி அலட்சியப்படுத்தினால் நீ நீ நாசமடைவாய். நான் சொல்ல, பைபிள் சொல்லு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 3ஆம் 6ஆம் வாசிக்கும் போது, the end has come, how long can we play with our God? எத்தனை தடவை, எத்தனை முறைகள், எவ்வளவு நாட்கள் நீங்கள் கடவுளோடு கூட விளையாடுவீர்கள்? we cannot hide anything from the eyes of the Lord. கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக
நாம் எதையும் மறைக்க முடியாது, மறைக்கவும் கூடாது. அன்று ஐஸ்வர்யவான் எழுப்பிய குரலை போல இன்று நம்மை நோக்கி அநேக குரல்கள் இந்த பூமியிலிருந்து எழும்பிக் கொண்டே இருக்கின்றது. வாட் இஸ் யுவர் ஆன்சர் டு திஸ் கிரை? இந்த அழுகையின் குரலுக்கு உங்கள் பதில் என்ன? இயேசு கிறிஸ்துவாலே ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு திருமுழுக்கு திருவிந்து என்ற சாக்கரமலை பெற்று இன்று கிறிஸ்தவன் என்ற நாமத்தை தெரிவித்து வாழுகின்ற நாம் இந்த மீட்பின் நற்செய்தியை நமக்குள்ளாக நாம் அடக்கி வைக்காதபடி பிறருக்கு சொல்ல வேண்டும். வாழ்விலே அதை செயல்படுத்த வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் வெறும் இயேசு ரட்சிக்கிறார், இயேசு அன்பு கூறுகிறார், இயேசு நடக்கிறார், இயேசு ஓடுகிறார், இயேசு அழுகிறார், இதை சொல்லிட்டு போனாலும் ஒன்றும் கிடையாது. இதனால் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. செயலில் இருக்கணும். இன்னும் இந்த கிறிஸ்துவின் மந்தைக்குள் 1வது திருமறை பாடத்துக்கு வருகிறேன். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிற திருமறை பாடத்தை நான் முடிக்கின்றேன். இன்னும் கிறிஸ்துவின் மந்தைக்குள் வந்து சேராத அனைவருக்கும் இந்த நற்செய்தி உரியது. அந்த பணியை செய்வதுதான் உங்கள் கடமை, என் கடமை. இது யாரோ செய்துருவாங்க. அதுக்குன்னு ஒரு காஸ்பிள் டீம் இருக்குது, நற்செய்தி கன்வீனர் இருக்கிறாரு, ஒரு டீம் இருக்குது. ஐருக்கு இதோட வேறு வேலை என்ன? ஒரு சில சபையார் சொல்கிறது. இங்கே எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் பேராயத்திலே நற்செய்தி பணி வாரியத்தின் இணை இயக்குநராக 2 ஆண்டுகள் பேரெழுத்துரு தேவசாமி காலத்தில் இருந்திருக்கிறேன். பேர ஜாஸ்டிஃபின் காலத்தில் 6 ஆண்டுகள் பெருநகர அர்ப்பணித்துறை சிட்டி மிஷன் டைரக்டராக இருந்திருக்கேன் நான். ஸோ எனக்கு எல்லாம் தெரியும். பல சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன், பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த பிரசங்கம் இல்லை, வேற பிரசங்கம். இந்த மந்தையில் சேராத ஆடுகணும் ஒரு பக்தன் பாடுறான். மந்தையில் சேராத ஒரு அழகான ஒரு சகோதரி பானாங்க. பாதை தெரியாத அலைந்து தெரிந்தேனே எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே. இப்படிப்பட்ட இந்த அழுகையின் குரல், இப்படிப்பட்ட இந்த ஏக்கத்தின் குரல், இப்படிப்பட்ட இந்த எதிர்பார்ப்பின் குரல் இன்று நம்ம காதுகளே ஒலிக்கின்றதா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த தொழுவத்தில் இல்லாதவைகளும் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே. யோவான் 10:16. அப்படி வேறு ஆடுகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எசேக்கியேல் வாசிக்கேட்ட 34ஆம் அதிகாரம் 16-19 என்ன ஆடுகள்? காணாமல் போன ஆடுகள், துரத்துண்டு திரும்பாத ஆடுகள், எலும்பு முறிந்த ஆடுகள், நசல் கொண்ட ஆடுகள், பலனற்ற ஆடுகள், கால்களால் மிதிக்கப்பட்ட ஆடுகள், விசாரிப்பற்ற ஆடுகள். இப்படி என்னால் பட்டியல் போட்டுக்கொண்டே போக முடியும். எந்த ஆடுகள் இவைகள்? நான் வாழுகின்ற பகுதியிலே, நம்முடைய பிரயாணங்களிலே, நாம் பணி செய்கின்ற பணித்தலங்களிலே இப்படிப்பட்ட ஆடுகளை பேதுருவை பார்த்து ஆண்டு சொன்ன, என் ஆடுகளை நீ, என் ஆட்டுக்குட்டிகளை நீ. இதனால் இது உருவப்படுத்தி தான் சொன்னார். அலிகாரிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஆடுனா ஆடு கிடையாது, நம்மெல்லாம் ஆடுங்க. இங்கே உட்காந்துக்கிறாள், இது ஆட்டுக்குட்டி. உருவப்படுத்தி ஆண்ட சொன்னார். இப்படிப்பட்டவர்களை தேடி அடையாளம் கண்டு நம்முடன் இணைப்பது தான் உண்மையான நற்செய்தி பணி. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இது என்மேல் விழுந்த கடமை. ஆகவேதான் மத்தேயு யாக்கன்மை அழகாக சொல்கின்றார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இன மக்களை சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என கண்மானையுடைய மக்களே, இவருடைய இந்த நற்செய்தி ஞாயிறில் செய்தியை பகிர்ந்து வாய்ப்பளித்த ஆயிருக்கு நன்றி. செய்தி எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னா கூட சரி. 4 பாயிண்ட். இட் இஸ் எ கமாண்ட் ஃப்ரம் அபோவ். இது மேலிருந்து வரும் கட்டளை. இட் இஸ் எ கம்பல்ஷன் வித்தின் அஸ், வித்தின் மீ. எனக்குள்ளாக இருக்கின்ற உந்துதல், தூண்டப்படுதல். இட் இஸ் எ கால் ஃப்ரம் அரவுண்ட். என்னை சுற்றி வருகின்ற குரல், ஏக்கத்தின் குரல், எதிர்பார்ப்பின் குரல், அழுகையின் குரல். இட் இஸ் எ கிரை ஃப்ரம் பிலோ. ஐஸ்வர்யவானை போல இட்ஸ் எ கிரை ஃப்ரம் பிலோ. கீழ்ந்து வருகின்ற ஒரு ஏக்கத்தின் குரல், அழுகையின் குரல். அவளுக்கு நச்சை சொல்வது நம்மேல் விழுந்த கர்த்தருடைய வார்த்தையை மிக தெளிவாக நம்மிடத்தில் எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உட்பவித்து பிறந்தார். பந்த பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ பிதாவாகி தேவனது வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரிழந்தோரும் மரித்தோரும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுசபை, பரிசுவால் ஐக்கியம், பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் என்று விசுவாசிக்கிறேன். ஆம். சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் மிஷன் ஃபெஸ்டிவலுடைய சிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடைய ஆலய ஆராதனையில் பங்கேற்று தேவ செய்தியும் இந்த பண்டிகையின் தொடங்கிய வரலாறையும் மிக அழகாக விவரித்து கூறிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஆயர் ஜேக்கப் செல்வன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடைய ஆராதனை பங்கேற்ற நம்முடைய லேப்ரிச்சர் ஐயா குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனைக்கு பின் மிஷன் ஃபெஸ்டிவல் விற்பனை திருவிழா நடைபெறும். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினால் காலை சிற்றுண்டியும் இட்லி, சிக்கன் குருமா தயார் செய்துள்ளது. ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினால் சிக்கன் 65 மற்றும் சிக்கன் பிரியாணி விற்பனைக்கு உள்ளது. வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர், ஞாயிறு பள்ளி பிள்ளைகள், பாடக குழுவினர், தனிநபர் என அனைவரும் உற்சாகத்துடன் விற்பனைக்கு பொருட்கள் வைத்துள்ளார்கள். திருச்சபை மக்கள் இவ்விற்பனையில் பங்கேற்றவும் எங்களை உற்சாகப்படுத்தவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிஷன் ஃபெஸ்டிவலுக்கான கவர் வைக்கப்பட்டுள்ளது. இன்று கவர்களை படைத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முடியாதவர்கள் அடுத்த வாரம் படைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சேகர குழுவினரால் ஆசீர்வாத தட்டு வைக்கப்பட்டுள்ளது. சிக்கன் பிரியாணி சரியாக 11:30 மணிக்கு கிடைக்கும். விலை ரூபாய் 150 மட்டும். மற்றும் செடிகள் விற்பனைக்கு உள்ளது. இத்தொகை அனைத்தும் நம்முடைய பேராயத்துக்கு நாம் அனுப்பப்பட்டு பேராயத்தின் மூலம் மிஷனர்களுக்கு பயன்படுத்தப்படும். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பையும் காணிக்கையும் நீங்கள் வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பாடல் ஆராதனை நடைபெறும். 10/7/2024 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 12/7/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். இன்று திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறாது. 1/4/2024 முதல் புதிய சந்தா பயன்பாட்டில் உள்ளது. திருச்சபை மக்களின் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற வாரம் 14/7/2024 ஆராதனைக்கு பின் புதிய உறுப்பினர் படிவம் தரப்படும். இதை நீங்கள் நிரப்பி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு பெயர் மாற்றமோ அல்லது ஆதார் கார்டில் உள்ள பெயரோ தேவை எனில் ஆதார் கார்டை இணைக்கவும். திருச்சபை மக்கள் உறுப்பினர்கள் படிவம் நிரப்ப சந்தேகம் இருப்பின் ஆயர், பொருளர், செயலரை மட்டும் அணுகவும். இந்த வாரம் வர முடியாதவர்கள் அடுத்த வாரம் இந்த உறுப்பினர் படிவத்தை பூர்த்தி செய்து தரவும். வருகின்ற மாதம் 4/8/2024 அன்று ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரின் ஒரு நாள் சிறப்பு கூடுகை நடைபெறும். அன்று காலை ஆராதனைக்கு பின் 11 மணிக்கு பற்றிமன்றம் நடைபெற உள்ளது. சிறப்பு விருந்தினராக திரு அருள் பிரகாஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. தலைப்பு: இயேசு கிறிஸ்துவின் வருகையால் இந்த மண்ணில் நிகழ்ந்தது சமய புரட்சியே அல்லது சமுதாய புரட்சியே என்று பேச உள்ளார்கள். பேச்சாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள். மதியம் 1 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினால் மதிய உணவு வழங்கப்படும். திருச்சபை மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு நீங்கள் மகிழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிறீர்கள். மதியம் 2 மணிக்கு வேதத்திலிருந்து ஓசியா புத்தகம் முழுவதிலும் இருந்து தேர்வு நடைபெறும். இதற்கான ஆயத்தத்தை நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு அறிவு கலைச்செல்வன் ஐயா அவர்கள் தயார் செய்துள்ளார்கள். இதிலும் திருச்சபை மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளபடி அழைக்கப்படுகிறீர்கள். மேலும் விவரத்திற்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் செயலர் பொருளை அணுகவும். இரங்கல் செய்தி: நம்முடைய ஆலயத்தின் மூத்த உறுப்பினர் திருமதி அசிலா மார்கரெட் அம்மா அவர்கள் 4/7/2024 அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய நல்லடக்க ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் 5/7/2024 அன்று காலை 11:30 மணிக்கு நடைபெற்றது. பின்
உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையுடன் மந்தவெளி கல்லறை தோட்டத்தில் நல்ல அடக்கம் செய்யப்பட்டது. அவர்களின் குடும்ப ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 8/7/2024 திரு ரேனியஸ், திருமதி ஜென்லி ஜெசியா, செல்வி ஷைலோ கெசியா சாலமோன். 9/7/2024 திரு ராஜா, திருமதி தபிதா ராஜகுமாரி. 10/7/2024 திரு ராஜ்குமார் பிராங்க்லின், திரு ஜான் பாளையன், திரு டி ஸ்டீஃபன் சாமியல், திருமதி மார்கரெட் ஞானமணி, செல்வி கேரன் கிரேஸ் திவ்யா. 11/7/2024 திருமதி நிர்மலா, திருமதி மாதுரி தேவி, செல்வி டி மிருதுல்லா. 12/7/2024 திருமதி சாந்தா பேபி. இவ்வாரத்தில் திருமண நாளே காண்பவர்கள் 10/7/2024 திரு ஜவஹர் ஜெயசுந்தரம், திருமதி ரூத் சாந்தி தம்பதியர். 11/7/2024 திரு கிளமெண்ட் குமரன், திருமதி எலிசபெத் ராணி தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அறிவிப்பிலே நாம் கேட்ட வண்ணமாக புதியதாக உறுப்பினராக இணைவதற்கு நீங்கள் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சந்தா கார்டுகள் அதை குறித்த விவரத்தை நமக்கு இப்பொழுது விளக்கி சொன்னார்கள். ஆகவே தயவுசெய்து திருச்சபையார் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபையினுடைய சட்ட திட்டங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். திருச்சபைக்கான சட்டதிட்டங்கள் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அறியாதபடி நமக்கென்று வருகின்ற பொழுது தனிப்பட்ட நபர்கள் தங்களுக்கான சட்டத்தை எடுத்துக்க முடியாது. திருச்சபையினுடைய சட்டத்திட்டம் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி தான் இங்கே உறுப்பினர்களாக இருக்க முடியும். ஆகவே உங்கள் பெயர்கள் அல்லது முகவரி மற்ற ஏதேனும் உங்களுக்கு மாறுதல் இருந்தால் அதை அந்த உறுப்பினர் படிவத்தில் மிக தெளிவாக எழுத உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நற்செய்தி பெருவிழாவின் கவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிலர் காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்திருக்கின்றீர்கள். இன்னும் படைக்காதவர்கள் வெளியிலே இந்த உரைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆராதனையிலோ அல்லது அடுத்த ஞாயிறிலோ இந்த காணிக்கைகளை படைக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அசில்லா மார்க்ரெட் பால்ராஜ் அம்மையாரது வாழ்வுக்காக திருச்சபையாக நாம் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்நாளும் கூட்டம் கூட்டமா நீக்கோ அம்மோட்சத்தா கர்த்தாவை போற்றி களைப்பான் ஓய்வேன்று பாடுவான் ஓய்வேன்று பாடுவான் ஓய்வேன்று பாடுவான் கர்த்தாவை போற்றி களைப்பாய் ஓய்வேன்று பாடுவான். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னில் விசுவாசம் வைக்கிறவன் என்றென்றைக்கும் மரிப்பதே இல்லை. நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள். சகல ஆறுதலுக்கும் சமாதானத்திற்கு காரணராகி கடவுளை, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை என் கடவுள் ஒருவர் மாத்திரமே தர முடியும் என்பதை உணர்ந்து இம்மை விட்டு கடந்து போயிருக்கின்ற இந்த பிள்ளைகள் அனைவருடைய ஆன்மாவோடே கூட அருமையான இந்த திருச்சபையின் அம்மையா திருமதி அசில்லா மார்க்ரெட் பால்ராஜ் அவர்களது வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவதை அல்லாமல் வேறொன்றும் சொல்ல இயலாத ஆண்டவரே, அவர்களை இந்த உலகத்தில் நீர் படைத்து பாதுகாத்து எல்லாவித ஆசீர்வாதங்களை பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகளை காண தேவனின் பாராட்டின கிருபை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம். தாயை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் பரம தாயாக நீரிருந்து அவர்களை வழிநடத்தவும், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தவும், விட்டு சென்றிருக்கின்ற மாதிரிகளை குடும்பத்தின் மக்கள், திருச்சபையின் மக்கள் கடைபிடிக்க தெய்வரின் உதவி செய்யும். தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆறுதலையும் அமைதியை நீ தர ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமரவும். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், திருவல்லுக்கேணி சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தினுடைய உறுப்பினர் திரு ஏ டேவிட், திருமதி விஜிலா டேவிட் தம்பதியரின் மகன் செல்வன் டி அஜித் பாக்கிய செல்வன் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ தூய திருத்தவ ஆலயம் கொரட்டூர் சென்னை ஆலயத்தின் உறுப்பினர் திரு டி ராஜன், திருமதி மஸ்லின் பாக்கியம் சுஜா ராஜன் அவர்களது மகள் செல்வி ஆர் சுலோச்சனாமணி வேலண்டைனா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணமோ தடையோ இருப்பின் சபை போதகருக்கு எழுத்தின் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. வார நாட்களில் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினரும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து வாழ்விலே அநேக ஆசீர்வாதங்களை அநேக ஆண்டுகளை காண இறைவன் உதவி செய்ய வேண்டிக் கொள்ளுகின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும்
வருகின்ற நாட்களிலும் தங்கள் பிறந்த நாட்களை காணுகின்ற எங்கள் திருச்சபையின் நண்பர்களுக்காக, திருச்சபை உறுப்பினர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாழ்விலே ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்க ஆண்டவர் பாராட்டின கிருபையை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து அநேக ஆண்டுகளை காண நீர் உதவி செய்யும் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்ற தம்பதியர்களை உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். இன்னமும் வாழ்விலே அநேக ஆண்டுகளை காணவும் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகின்ற சமாதானத்தை காண்பாய் என்கின்ற அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அடியவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். தொடர்ந்து புதிய திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகள் தனிமையாய் இருந்தவர்களை குடும்பமாக இணைப்பதற்கு பெற்றோர் எடுத்த முயற்சிகளை நீர் அறிவி வருகின்ற 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சுஜித் வேலண்டைன் அவருடைய திருமணம் சிறந்த முறையில் நடைபெறவும், தொடர்ந்து குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சிறந்த தம்பதிகளாக வாழ நீர் உதவி செய்ய இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் வளர்ச்சியிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற திருச்சபையின் அங்கத்தினரில் ஒவ்வொருவரும் திருக்கரத்தில் மீண்டுமாக ஒப்புவிக்கின்றேன். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 187வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம்.
ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும் எங்கள் சென்னை பேராயத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மிஷனரிமார்கள் வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகின்ற ஆண்டவரே, எங்கள் பேராயத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மிஷனரிமார்கள் ஒவ்வொருவருக்காக, அவரது குடும்ப வாழ்வுக்காக, அவரவர்கள் இருக்கின்ற மிஷனரி பணித்தளத்தில் பணியாற்றும்படியான கிருபையை நீ தந்திருக்கின்றீர் ஆண்டவரே. எங்கள் பேராயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நற்செய்தி பணி வாரியத்திற்கு திருச்சபை மக்கள் உதாரத்துவமாய் கொடுத்து வருவதை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டிலும் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே, அந்த தொகையை நாங்கள் பெறுவதற்கு திருச்சபை மக்கள் உதாரத்துவமாக கொடுத்திருக்கின்ற எல்லா காணிக்கைகளையும், விற்பனை விழாவிற்கென்று கொண்டு வந்திருக்கின்ற எல்லா பொருட்களையும் ஆண்டவரே, தின்பண்டங்களுக்காக, காலை சிற்றுண்டிக்காக, மதிய பிரியாணி பொட்டலங்களுக்காக ஆண்டவரே, பல்வேறு வகையிலே காணிக்கைகளை உதாரத்துவமாய் கொடுத்திருக்கின்ற சகல பரிசுத்தவான்கள், ஆலய குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாய் சேகரத்தினுடைய செயலர், பொருளர், சேகரக்குழு உறுப்பினர்களுக்காக, ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்களுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் மிஷனரிமார்களது ஊதியத்திற்கென்றும் உதவிக்கென்றும் கொடுத்திருக்கின்ற உற்சாகமான இந்த ஆசீர்வாத தட்டிற்காகவும், பெண்கள் ஐக்கிய குழுவினர் வைக்கின்ற ஏல பொருட்களுக்காகவும், கொடுத்திருக்கின்ற கரங்களுக்காகவும், இப்படி எல்லா ஐக்கிய குழுக்களிலும் தின்பண்டங்களும் உணவுப் பொருட்களும் மற்ற ஏனைய பொருட்களையும் வைத்து இதை கொடுத்திருக்கின்ற மக்கள் இதை ஏலத்தின் வழியாக ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் தங்கள் பயன்பாட்டிற்கென்றும் பயன்படுத்த இருக்கின்ற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி நீ வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கின்ற ஆசீர்வாதமான வாக்குதத்தங்களை முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். ஏசு ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடு விசேஷமாய் நற்செய்தி பணி வாரியத்திற்கென்று வைத்திருக்கின்ற எல்லா பொருட்களும், உணவுப் பொருட்கள், ஏலப் பொருட்கள் அனைத்தும் கொடுத்திருக்கின்ற கரங்கள், எடுக்க இருக்கின்ற கரங்கள் அனைத்து மக்களோடு எப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரது வருகை மட்டும் தங்கி இருப்பாராக. ஆமென். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு முழு இரவு ஜெபமாக இரவு 10 மணிக்கு துவங்க பெற்று 1 மணி வரை கடந்த மாதத்திலே 1:30 மணி ஆகிவிட்டது. ஆகவே இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு ஆஃப் நைட் சர்வீஸாக இரவு ஜெபத்திலே பங்கு கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நமக்காக தான், இது யாருக்கோ இல்லை. அதனால் ஒரு 3 மணி நேரம் உங்கள் உறக்கத்தை, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், திருடன் வருகிற விதமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, எச்சரிக்கப்படுகின்ற மக்களாக. ஆகவே அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதோ ஒரு பெயருக்கு நாம் முள்ளிரவு என்று இல்லாதபடி இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமையிலே நடைபெறுகின்ற முள்ளிரவு ஜெபத்திலே குடும்பங்களாக திருச்சபை மக்கள் தயவு செய்து அந்த நேரத்தை ஆண்டவருடைய நாமத்திற்கென்று நீங்கள் பயன்படுத்த. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே நாம் திடன் பெறுவதற்காக ஆலய பிரகாரங்களுக்கு ஏதோ பேருக்கென்று உறுப்பினர்களுக்கு கூட நாம் பெண்கள் ஐக்கிய, ஆண்கள் ஐக்கிய குழுக்களிலே இருக்கின்ற மக்கள் சொற்பமானவங்க தான். ஏன் மனம் இல்லைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சொற்பமான மக்கள் தான் அந்த உறுப்பினர்களாக இருக்கிறோம். இவ்வளவு பெண்கள் இருக்கோம், இவ்வளவு ஆண்கள் இருக்கோம், இவ்வளவு யூத் இருக்கிறோம்.
தயவு செய்து அதை எனக்கு காது சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு ஒரு மாதிரி அதே நான் சொல்லுவேன். அதை ஒவ்வொரு ஞாயிறு வேற அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுட்டா கூட நம்ம சொல்லலாம். ஏன் நம்ம மனமற்றவர்களாக இருக்கிறோம்? தயவு செய்து அனைத்து மக்களும், ஆராதனை என்று சொன்னால் அனைவருக்கும் உரியது. இது எனக்காக 1 மணி நேரம் கேட்கிறோமே, நாம் விழிச்சிருக்கிறோமா? கடந்த மாதத்தினுடைய தாக்கமே எனக்கு அதுதான். அப்பா, அடுத்த ஆஃப் நைட் சர்வீஸில் திருச்சபை மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு தான் நான் என்னுடைய வேண்டுதலும். சாட்சி கூட சொன்னாங்க. சாட்சி ஏதாவது சொல்கிறீங்க? நான் தான் சாட்சி சொன்னேன். திருச்சபை மக்கள் அனைவருமாக இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆகவே தயவு செய்து உறக்கத்தை கொஞ்ச நேரம் வச்சு இது பண்ணிட்டு நீங்கள் தயவு செய்து இந்த முழிரவு ஜெபத்திலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு சாட்சிகள் பாடல்கள் நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும். ஆகவே முழிரவு ஜெபத்திலே அனைவருமே கலந்து கொள்ள தயவு செய்து அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நம் விற்பனை விழா நடைபெறும். ஆராதனை முடிந்த பின்னதாக இறுதி ஆசீர்வாதம் பெற்ற பிறகுதான் டோக்கன்களை நீங்கள் பெற வேண்டும். டோக்கன்கள் மாத்திரமே விற்பனை ஸ்டாலில் இருக்கிறவங்க டோக்கன்கள் மாத்திரமே பெற்றுக்கொள்ளவும். பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் உணவுப் பொருள் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆகவே அதை குறித்த விவரங்களை நம்முடைய பொருளர் செயலர் அவர்கள் ஆராதனை முடிந்த பின்னதாக விலைப்பட்டியலை சொல்லுவார்கள். அதற்கு பின்னதாக நீங்கள் பொறுத்திருந்து இங்கே ஏலம் விடப்பட இருக்கின்றது. ஏலத்தில் நீங்கள் பங்கு கொண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும் மிஷனரிமார்களது வாழ்வு சிறக்கவும் இதை நாம் இந்த ஆண்டில் செயலர் அம்மா சொன்னாங்க, 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடைபெற்ற நற்செய்தி பெருவிழா. ஆகவே 4 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற விழா இது. ஆகவே தயவுசெய்து திருச்சபை மக்கள் அனைவரும் உற்சாகமாக கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மீண்டுமாக நான் பச்சமாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். தொடர்ந்து நாம் ஆராதனையில் நாம் பங்கு கொள்ளுவோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தை நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த விளையிட்டு கத்தரை பாடியவரை கீர்த்தனும். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு செல்லும் ஆண்டவரது மெய் சமாதானம் நம்முடைய உள்ளங்களிலே இல்லங்களிலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும் காணப்படத்தக்கதாக நம் அருகில் இருக்கின்றவர்களோடு சமாதானத்தை ஒருவருக்கொருவர் கரங்களை குவித்து நாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தரும். உங்களுக்கு சமாதானம். பரிசுத்தபிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளை உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவெல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். அனைவரும் முழங்காலிலிருந்து சேர்ந்து செல்லுவோம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாவே, நீர் மது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாக அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியுள்ளோம். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்த அரசாளர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே பரிசுத்த பிதாவே, சர்வநித்திய கடவுளை நாங்கள் காலத்தில் விடத்தில் நமக்கு தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாயிருக்கிறது. உமது குமாரன் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நிர்வாணங்களையும் பூமியும் அவர்கள் எல்லாவற்றையும் படைத்தீர். மனதையும் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக்கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசமனை நாங்கள் மது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கடவுளாக கர்த்தரே நிற்பர்.
வானம் பூமி மகிமையாக இருந்திருக்கின்றன. உன்னதமானவராக தெய்வருக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவன் வருமான ஸ்தோத்தரிக்கப்பட்டவன். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரே, மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் வரவை தந்திரில் நீரே. அவர் சிலுவில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமானமும் நாளது அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்லைட் அள்ளினாரே. அவர் தாம் காட்டிக்கொண்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதனை பிட்டு தன்னுடைய சீஷக்காரர்களை கொடுத்து, நீங்கள் எல்லாரையும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக உலகத்து மக்கள் அனைவருக்காக கொடுக்கப்படுகின்ற திரு சரீரம், என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி அவர் பானம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தன்னுடைய சீஷக்காரர்களை கொடுத்து, நீங்கள் எல்லாரையும் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக உலகத்து மக்கள் அனைவருக்காகவும் சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கை திரு ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். ஆதலால் பிதாவே, எமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து அடியாளாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வரும் அளவு அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் எங்களுக்காக நிறைவேற்ற பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவளாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாக உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கு உண்டாவதாக. அவர் ரட்சகராக கிறிஸ்து கற்பித்து கொடுத்த நம்முடைய குடும்ப ஜபத்தை அனைவரும் சேர்ந்து தைரியத்தோடு கூட சொல்லுவோம். பரமளிக்கையின் பிதாவே, நாம பரிசுப்படுவதாக, ராட்சி வருவதாக, சுத்தமாக செய்யப்படும் பூமியிலே செய்யப்படுவதாக, அப்பத்தை எடுத்தார் எங்களுக்கு நாம் நிற்கப்போல பார்க்க சொல்ல பிரஸ்கத்தில் ரட்சித்துக்கணும். ராட்சியும் வல்லமையுமே இருக்கிறவர்களே. ஆண்டவருடைய அருட்செய்தி கேட்ட மக்களாகிய நாம் ஆண்டவர் நம்ம கழிக்கிற திருவரு சாதனமாகி அவருடைய சரீரத்தை புசிக்கும் இரத்தத்தையும் ருசிக்கும் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படி நாம் அனைவரும் இணைந்து இந்த மனத்தாழ்மை ஜெபத்தை சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? வாருங்கள், பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நன்றி உள்ள இதயத்தோட பந்தியிலே பங்கு பெற்று ஆண்டவருக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்துக்குள்ளாக புறப்பட்டு போங்கள்.
என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவ சமூகம்
வேறு யாராவது திருவிருந்திலே பங்கு கொள்ளாதவர்கள் வெளியிலே இருப்பீர்கள் என்று சொன்னால் வெகு விரைவாக வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விசுவாசத்தினாலே ஆண்டவரது சரீரத்தை இரத்தத்தை பெற்ற நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். விசுவாசத்தினாலே ஆண்டவரது சரீரத்தை இரத்தத்தை பெற்ற நீங்கள் சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். செயலர் அம்மா அல்லது பொருளர் யாராவது ஒருவர் வந்து இந்த விற்பனை விழாவினுடைய காலை சிற்றுண்டினுடைய விலை எவ்வளவு என்பதை சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டோக்கன் யாரிடத்தில் எங்கே இருக்கு, அந்த விலைப்பட்டியலை தயவு செய்து செயலர் அம்மா இப்பொழுது படிப்பார்கள். தெரியலைங்களா? பெண்கள் ஐக்கியத்தின் செயலர் வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க விலைப்பட்டியல் சொல்லலாம். அதே மாதிரி ஆண்கள் ஐக்கியம், யூத், சில்ட்ரன்ஸ், கொயர், தயவுசெய்து வாங்க. அம்மா கிட்ட நீங்கள் கொடுக்கல போல செயலர் அம்மா கிட்ட. திருச்சபை மக்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நீங்கள் இம்மட்டுமாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், உங்களுக்கு நன்றி. விசேஷமாக சேகர குழுவினால் உங்களுக்கு அனைத்து ஒழுங்குகளும் செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் காலை சிற்றுண்டி 3 இட்லி, சிக்கன் குருமா, சாம்பார் 60 ரூபாய், 2 வடை, 1 கேசரி 20 ரூபாய் அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் சிக்கன் 65 செய்கிறார்கள். சிக்கன் பிரியாணி 150 ரூபாய். மற்றும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர், பெண்கள் ஐக்கிய சங்கம் செடியும் வைத்திருக்கிறார்கள். மற்றும் இப்பொழுது பாடகர் குழு சாலமன் அண்ணா அவர்கள் அறிவிப்பார்கள். சிக்கன் 60 எவ்வளோங்கண்ணா? சிக்கன் 65 அது 60 ரூபாய். டோனட் இருக்குது, டோனட் வந்து 40 ரூபாய். அப்புறம் குலோப் ஜாம் இருக்குது, ஒரு பிளேட் வந்து 30 ரூபாய். சிக்கன் 65 60 ரூபாய். பாடகர் குழுவினர் சிக்கன் 65ங்களா? இல்லை ஆங்கிலேய சங்கம் மென்ஸ் ஃபெலோஷிப் தான். ஆமாம். சிக்கன் 65 60 ரூபாய். சிக்கன் பிரியாணி 150. சிக்கன் பிரியாணி பொட்டலும் ஒரு பொட்டலும் 150 ரூபாய். ஓய்வு நாள் பள்ளி வாங்க சூப்பர்னன்ட் சொல்லுங்கள். சண்டே ஸ்கூல் சார்பில் சாக்லேட் ஃபவுண்டன் இருக்குது ₹50. அதுக்கப்புறமா இது கப் கேக்ஸ் 40 rupees, அது வித் சாக்லேட் எடுத்துக்கலாம். அப்புறம் ஐஸ்கிரீம் 40 rupees ஒரு ஸ்கூப்பு. அண்ட் தென் பலூன் ஷூட் 5 shots 50 rupees. சொல்லிட்டாங்க இல்லையா? தனித்தனி நபர்கள் யாரேனும் எதையாவது தின்பண்டங்களோ அல்லது மற்ற பொருட்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் செயலரிடத்தில் எழுதி கொடுக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தனிநபர் சக்கரை பொங்கல் இருக்கு, அதிரசம் இருக்கு, வால்நட் கேக், இது எல்லாருமே ஒவ்வொரு ஃபேமிலியாக வச்சுருக்காங்க. அதுக்கான ரேட் அங்கே இருக்குது. எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரம் வாங்கிக்கலாம். சரி, தேங்க்ஸ். ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி ஆசீர்வாதம் போட்டுட்டு ஏலத்திற்கு நம்ம மத்தியில் இருக்கின்ற ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை சொல்ல அன்போடு. அன்பு இந்த நாள தந்தை, இந்த நாள் இந்த நற்செய்தி பணி ஞாயிறு சிறப்பாக கொண்டாடும்படி அருள் புரிந்தீர். வழிபாட்டை எங்களோடு கூடி நீர் வழிநடத்தினீர். இப்பொழுது வழிபாட்டு பிற்பாடு நடைபெற இருக்கின்ற காலை உணவு மற்றும் சிற்றுண்டி மற்றும் தின்பண்டங்கள் விற்பனை மற்ற ஏலப் பொருட்கள் அதில் வைத்தவர்கள், ஏலத்தில் எடுக்க இருக்கின்றவர்கள், இதில் தனிப்பட்ட நபர்களாக, குடும்பங்களாக, ஐக்கிய சங்கங்களாக தங்களுடைய பங்களிப்பு அளிக்கின்ற அத்துணை நபர்களையும் திருக்கரத்தில் ஆசீர்வதி. இதன் மூலமாக நான் தெரிவிக்கின்ற பணம் என் பேராயத்தினுடைய மிஷனுடைய
நல்வாழ்வுக்கென்று பயன்படுத்தத்தக்கதாக அருள் புரியும். அதோடு கூட நான் படைக்கின்ற குடும்ப காணிக்கைக்காக நீ ஆசீர்வதித்தருளும். இதன் மூலமாக ராஜ்யம் இந்த உலகத்தில் ஊன்றி கட்டப்படவும் அநேகர் திருச்சியா மந்தையில் சேர்க்கப்படவும் ஆண்டவர் எங்களுக்கு கரங்களை கொடுக்கப்பட்ட இந்த பணியை சிறப்போடு செம்மையாக நிறைவேற்றத்தக்கதாக எங்களுக்கு துணை நிற்க முடியாது ஜெபிக்கிறோம். இதனாலே வெகு திரளாக பங்கு பெற்ற அத்துணை நம்மளை ஆசீர்வதியும். தொடர்ந்து நடைபெற அத்துணை நிகழ்வும் பிரசனந்து திருக்கர்த்தனாலே ஆசீர்வதித்து வழித்த வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சாலவான மறவாதே. ஆமீன். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த கடவுள் தாம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய கரங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருப்பணியும் ஆண்டு திருநாமக்கு மைமிக்கின்ற சிறப்பாசையும் அருளையும் ஆற்றலையும் சரீர சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தயவாய் கட்டளையிடுவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு இருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால அது சொல்ல தெரியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக ஆசீர்வாத தட்டு ஏலம். அதற்கு முன்னதாக நம் மத்தியிலே தேங்க்யூ காட் பிளஸ் யூ தம் நம் மத்தியிலே வந்து சிறந்த அருளுரை ஆற்றின நம்முடைய ஆயர் ஐயா திரு ஜேக்கப் செல்வன் ஐயா அவர்களை திருச்சபையின் சார்பாக பொருளர் அவர்கள் வரவேற்பார்கள்.